ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா சிட்டி செகண்ட் ஜென்ரேஷன். நல்லாவே டென்ட்டும் நிறைய இடத்துல டேமேஜ் ஆகிருந்தது, த்ரூவும் பிடிச்சிருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா கிளியர் கோட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீல் ஆஃப் ஆகிருந்தது. பின்னாடி ரியர் பம்பரில் நிறைய டேமேஜ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே போல் டிக்கியில் மேலே ஒரு இடத்துல டென்ட்டும் ஆகிருந்தது. ஸோ இந்த வண்டி நம்ம வந்து ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கடைசியில் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் இந்த டோர், ஃப்ரண்ட் டோர் ஒரு இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா த்ரூவும் பிடிச்சிருந்தது, நல்லா ஓட்டையாக இருந்தது. ஸோ இந்த வண்டிக்கு கம்ப்ளீட் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் தேவைப்படுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரூ பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வண்டி ஒரு சென்னை வண்டி, பட் ஆனால் கோயம்புத்தூரில் ஓனர் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே 1 பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் டென்ட்டு தான் இதோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. ஸோ டென்ட் எல்லாமே வந்து டிங்கர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக மைனர் ஸ்க்ராச்சஸ் எல்லாமே வந்திங்கன்னா பட்டியும் டிங்கரிங் பண்ணி நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே போல் ரொம்பவே மைனரான ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பட்டி மட்டும் போட்டு நம்ம ரப்பிங் பண்ண போகிறோம். இதை சரி பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் பார்த்திங்கன்னா ரூஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிளியர் கோட் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சிருந்தது. வெயிலே நின்று அந்த பெயிண்டோட இதுவே போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டி ஒரு சில இடத்துலலாம் பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். லெஃப்ட் சைடு வீல் ஆர்ச்சு, ஃப்ரண்ட் பம்பரில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த ஃப்ரண்ட் டோர் நான் த்ரூ பிடிச்சிருந்த சொன்ன இடத்துல வெல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பட்டி பார்த்துருக்கோம். ஸோ அந்த பட்டி பார்க்குற ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ பட்டி பார்த்துட்டு அப்புறம் என்சி புட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரே பெயிண்ட் அடிப்போம். அப்போ தான் அந்த பட்டி வந்து போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வண்டியோட ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் டிங்கரிங் அண்ட் புட்டி. பட்டி டிங்கரிங் பார்த்ததுக்கப்புறம் எந்த இடத்துலலாம் நம்ம எவ்வளோ இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோன்றது இப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ சைடு ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பம்பரு, 2 டோரு, ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே பண்ணியிருக்கோம். ரியரில் பார்த்திங்கன்னா டிக்கி டோரு, பம்பரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரே பெயிண்ட் அடித்து நம்ம வந்து திரும்பி சாண்ட் பேப்பரை போட்டு தேய்ச்சி வச்சுருக்கோம் ஈவன் சர்ஃபேஸ்க்காக. ஸோ இப்போ வந்து வண்டி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. சில இடத்துல எல்லாம் நம்ம வந்து எங்கெல்லாம் பட்டி பார்த்துருக்கோமோ அந்த இடத்துல கிரே பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் நம்ம ரப்பிங் பண்ணியிருக்கோம் சாண்ட் பேப்பரில். ஸோ வண்டி வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்க்கு ரெடியாக நிற்கிது. ஸோ அதுதான் நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பார்க்குறோம். எங்கெல்லாம் நம்ம வந்து பட்டி பார்த்துட்டு அதுக்கு மேலே கிரே பெயிண்ட் அடிச்சிருக்கோன்றதை ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்க. அப்புறம் ரூஃப்லேயும் எங்கெல்லாம் நம்ம மேலே பார்த்துட்டு நம்ம பட்டி பார்த்ததுக்கப்புறம் பெயிண்ட் அடித்து தேய்ச்சிருக்கோன்றதை மேலே பார்க்குறீங்க, எவ்வளோ இடத்துல நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் தான். கிரே பெயிண்ட்டை தான் ஃபஸ்ட் அடிக்கிறோம். ஆல்மோஸ்ட் இது ஒரு பேஸ் கோட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேஸ் கோட் வந்து வண்டி ஃபுல்லாகவே நம்ம அடிக்க போகிறோம். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம டிங்கரிங் பண்ணியிருக்கனால ஃபுல் கவரேஜ் நம்ம பேஸ் கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா வண்டியோட பாடி கலர் வந்து நம்ம ஃபுல்லாகவே அடிக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டெப் தான் நம்ம பார்க்குறோம். பேஸ் கோட் நம்ம இப்போ அடிக்கிறோம். அது கூட இதுதான் பாடி கலரு, அதுதான் பேஸ் கோட்டு. ஸோ இந்த கேரேஜ் நம்ம எங்கே இருக்குது அப்படின்ற அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அவரோட ஃபோன் நம்பர், அவரோட லொக்கேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து கிரேஸ் ஆட்டோ கேரேஜு, கணபதி, கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த ஓனரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளெசன். அவங்க தான் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். ஸோ நம்மளோட பாடி கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரைட் சைடில் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபுல் ரைட் சைடு அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடு ஃபெண்டரில் அடிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பேனலாக நம்ம அடிச்சுட்டே வரோம். முதல் ரூஃபு, அப்புறம் பின்னாடி இருக்கிற ரியர் பேனல், குவார்டர் பேனலு, அப்புறம் 2 டோரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெண்டர், ரைட் ஃபெண்டரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அடிக்கிறாங்க. ஸோ இதே ப்ராசஸ் தாங்க நம்ம வந்து எல்லா சைடு பேனல்லையும் நம்ம அடிக்க போகிறோம். பின்னாடி ரியரில் வந்து ரியர் டிக்கி, பம்பரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பானட்டு, ஃப்ரண்ட் பம்பர், இது எல்லாமே நம்ம வந்து இந்த ப்ராசஸ் தான் அடிக்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அல்லது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா என்னோடய அதர் வீடியோஸையும் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதோட கூட என்னோடய சேனலோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நிறைய கார் ரெஸ்டோரேஷன்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது, டுவல் கலர் கஸ்டமைசேஷன், வீல் கலர்ஸு, ஸோ அது எல்லா தகவலும் நம்மளோட வீடியோவில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
நிறைய பேருக்கு இதை தெரியப்படுத்துங்க. பெயிண்டிங் ப்ராசஸில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் பார்த்திங்கன்னா டிக்கியில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு பேனலாக நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். சில இடத்துல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல ரொம்ப நேரம் திரும்பி ஃபஸ்ட்டு கோட், செகண்ட் கோட், தேர்ட் கோட் எல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளோட இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு 13 மினிட்ஸ்க்குள்ளே கொண்டு வரணுன்றது எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது. இன்டெப்த் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸில் வந்து ஏற்கனவே நீங்கள் போனீங்கன்னா பழைய ரெஸ்டோரேஷன், அம்பாசிடர் ரெஸ்டோரேஷன், நிறைய ரெஸ்டோரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ ஃபுல் ப்ராசஸ் நீங்கள் அதில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவு கட் ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பம்பருக்கு நம்ம வந்துட்டோம் பெயிண்டிங்கு. ஸோ பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி கலர் முடிஞ்சதுக்கப்புறம் கிளியர் கோட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிளியர் கோட்டும் பார்த்தீங்கன்னா 2 to 3 கோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ரப்பிங் பாலிஷ்லாம் பண்ணும்போது கிளியர் கோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் நமக்கு வந்து கிளியர் கோட் லாங் லைஃப் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த ஃபேட் ஆகிறதோ உரியறதோ நடக்காது. ஸோ இதான் கிளியர் கோட்டோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேலே அடிக்கிறோம் ரூஃபில். ஸோ ரூஃபில் அடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிடுவாங்க. ஏன்னா கீழே அடித்தோன்னா நம்ம மேலே இப்போ ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம மேலே அடிக்கும் போது பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுன்றதுனால முதல்ல வந்து மேலே ஃபஸ்ட்டு ரூஃபை முடிச்சுட்டு தான் கீழே வருவாங்க. ஸோ ரூஃபு கிளியர் கோட்டுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேனலும் நம்ம வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். ஸோ ஒன்ஸ் கிளியர் கோட் ஃபுல்லாக எல்லா பேனலுக்கும் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாண்ட் பேப்பரை போட்டு ஓவர் ஸ்ப்ரே இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 1000 கிரிட் சாண்ட் பேப்பரை போட்டு தேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரப்பிங் பாலிஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பர் பிளேட்ஸு, கழட்டின ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே மாட்டிட்டு வண்டியை டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம பானட்டில் வந்து கிளியர் கோட் அடிக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 3 to 4 கோட்ஸ் அடிப்பாங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு கோட் வந்து ஒவ்வொரு பேனல் அடிக்கிறது மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில். ஸோ தட் நம்ம வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஓரளவுக்கு எல்லா சைடும் அடிக்கிறத நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு பேனலுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே அடிப்பாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில செகண்ட்ஸ் மட்டும் அந்த பேனலை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பெயிண்ட் அடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சைடு மிரர் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா மிரரை வந்து நம்ம அடிச்சுட்டு மடக்கவும் முடியாது. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி அடிப்பாங்க. ஸோ அந்த உள்ளே இருக்கிற சைடு எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடிப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாச்சு. உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம வந்து கிளியர் கோட் அடிக்கிறதுனால அந்த பெயிண்ட்டு க்ளாஸியாக இருக்கிறது தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாடி கலர் அடிக்கும் போது இந்த க்ளாஸி ஃபினிஷ் வராது, மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வண்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிரர் ஃபினிஷ் தெரிகிறது உங்களுக்கே தெரியும், ஷைனிங் தெரிகிறது தெரியும். ஸோ இதுதான் அந்த கிளியர் கோட்டில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு. கிளியர் கோட் வந்து நமக்கு வந்து இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 டிகேடுக்கு மேலே நம்ம வந்து கிளியர் கோட் வண்டியில் அடித்தே வருது. பழைய வண்டி ரொம்ப பழைய அம்பாசிடர்லாம் பார்த்திங்கன்னா கிளியர் கோட் இல்லாமலே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கோட்டுன்னு தனியாக அடிக்க மாட்டாங்க, அந்த பெயிண்ட்லேயே கொஞ்சம் கிளியராக கலந்துருவாங்க. ஸோ அது வந்து இந்த ப்ராசஸில் இந்த அளவுக்கு ஷைனிங் வந்து அந்த அம்பாசிடர்லாம் வராது. நீங்கள் பழைய வண்டிகளை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது வர வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் ஃபினிஷ் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிளியர் கோட்டு தான். ஸோ நம்ம லெஃப்ட்டு சைடும் ஆல்மோஸ்ட் வந்து கவரேஜ் வந்து முடிய போகுது பெயிண்டிங்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 கோட்டு கிளியர் கோட்டு ஒவ்வொரு பேனலுக்கும் அடிப்பாங்க. அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோருக்கு உள்ளெல்லாம் அடிக்கலை, வந்து கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வண்டியை சுற்றி மட்டும்தான் அடிக்கிறது. இதே ஃபுல் பாடி பெயிண்டிங்னா நம்ம வந்து டோரில் இருக்கிற பேனல் எல்லாமே கழட்டிடுவோம். டோருக்கு உள்ள இன்சைட் பேனலெல்லாம் கழட்டி டோரை திறந்தும் பெயிண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, எந்த வீடியோலையுமே டோரை திறந்து அடிக்கலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா டோர் எட்ஜு உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைட்டாக த்ரூ பிடிச்சிருந்தது. ஸோ அந்த டோருக்கு மட்டும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. நான் சொன்னது போல் பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் கோட் வந்து நம்ம அடிக்கிறோம் கொஞ்சம் இன்டர்வலுக்கு அப்புறம்.
அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் பம்பரையும் நம்ம வந்து கவர் பண்ணி முடிக்கிறாங்க கிளியர் கோட்டில். பேக் சைட் பேனலும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து நம்ம வந்து செகண்ட் கோட்டு வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் கோட் வந்து கொடுக்குறாங்க கிளியர் கோட்டு. அதை தான் பார்க்குறீங்க. இந்த கிளியர் கோட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையவே அந்த புகை மாதிரி வரும். அதனால் லாங் ஷாட்டில் தான் முக்கால்வாசி எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து ரெடியாக இருக்குது டெலிவரிக்கு. ஸோ நம்ம வந்து அந்த ஏற்கனவே சொன்னது போல் அந்த ரப்பிங் பாலிஷ் ப்ராசஸ் எல்லாம் முடித்து வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்றது. ஸோ வண்டி வந்து புது வண்டி மாதிரி நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோம் கஸ்டமருக்கு. ஸோ அதுதான் வண்டி ரெடியாக இருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க டெலிவரிக்காக. ஸோ இந்த வண்டிக்கான பெயிண்டிங் காஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பெயிண்டரோட டீட்டெயில்ஸ் நம்பர் கொடுத்துருக்குறேன், அதை கால் பண்ணி கேளுங்க. உங்களோட வண்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் ஃபோட்டோ அவங்களுக்கு அனுப்புங்க. அப்போ தான் ஒரு ரஃப் எஸ்டிமேட் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்னென்ன டேமேஜ் இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ரஃப் எஸ்டிமேட் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபுல் பெயிண்டிங் ப்ராசஸ் என்னன்னு தெரியாது. அதுக்கான பதிவு தான் இது. வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.